வணக்கம். லேத் ஸ்டெப் ட்ரில்லிங் மீது ட்ரில் கிரைண்டிங் பயிற்சி குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த பதிவின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த பதிவின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். வெளிப்புற விட்டத்தை ±0.1 மில்லிமீட்டர் துல்லியமாக மாற்றவும். கை ஊட்டத்தின் மூலம் தேவையான அளவு துளையிடவும். ஆழத்தை சரி செய்வதற்கு முன்பு துளையிட்டதை ஸ்டெப் ட்ரில் செய்யவும். துரப்பணம் அரைக்கும் பயிற்சி. இந்த பயிற்சிக்கு தேவையான கருவிகள்: ஸ்டீல் ரூல், அவுட்சைட் கேலிப்பர்ஸ், இன்சைட் கேலிப்பர்ஸ், சக் கீ, ஃபேசிங் டூல், டர்னிங் டூல், drill bits of various sizes, pedestal grinding machine, drill gauge. துளையிடுதல் என்பது ஒரு உலோக வெட்டும் செயல்முறையாகும். இது திடப்பொருட்களில் வட்டத் துளைகளை உருவாக்க ஒரு வெட்டுக்கருவி மூலம் செய்யப்படுகிறது. துளைகளை உருவாக்க பயன்படும் பல்முனை வெட்டும் கருவி துரப்பணம் எனப்படும். பல்வேறு வகையான பயிற்சிகள் உள்ளன. ஃப்ளாட் ட்ரில், ட்விஸ்ட் ட்ரில். ட்விஸ்ட் ட்ரில் என மேலும் வகைப்படுத்தலாம். குறுகலான ஷாங்க் மற்றும் நேரான ஷாங்க் பயிற்சிகள். ஃப்ளாட் ட்ரில் இது துரப்பணத்தின் ஆரம்ப வடிவம் மற்றும் செயல்பட எளிதானது. தற்போது அதன் மோசமான செயல்திறன் காரணமாக இது பயன்படுத்தப்படுவதில்லை. ட்விஸ்ட் ட்ரில் இது மிகவும் பயன்படுத்தப்படும் ட்ரில் பிட் வகை. அதன் நீளத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சுழல் அல்லது சுழல் புல்லாங்குழல் உருவாகிறது. 2 அடிப்படை வகையான ட்விஸ்ட் பயிற்சிகள் ஷங்கின் வடிவத்தை அடிப்படையாகக் கொண்டவை. அவை இணை அல்லது நேரான ஷாங்க் மற்றும் டேப்பர் ஷாங்க் ஆகும். இணையான ஷாங்க் ட்விஸ்ட் பயிற்சிகள் 13 மில்லிமீட்டர் அளவுக்கு கீழே கிடைக்கின்றன. ஒரு லேத்தில் ட்ரில் மற்றும் ஸ்டெப் ட்ரில் செய்யும் வரிசையை இப்போது கற்றுக்கொள்வோம். வெளிப்புற கேலிப்பர்கள் மற்றும் எஃகு விதியை பயன்படுத்தி பணிப்பகுதியின் பரிமாணங்களை சரிபார்க்கவும். சக் விசையை பயன்படுத்தி வேலையை 4-ஜா சக்கில் வைத்திருங்கள். பணிப்பகுதியின் ஒரு முனையில் எதிர்கொள்ளும் செயல்பாட்டை செய்யவும். பணிப்பகுதியின் முகப்பு முனையில் மையத் துளையிடல் செயல்பாட்டை செய்யவும். விட்டம் 12 மில்லிமீட்டர் ட்ரில் பிட் மூலம் வேலையை துளைக்கவும். டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டில் விட்டம் 20 மில்லிமீட்டர் துரப்பணத்தை சரி செய்யவும். ஸ்டெப் ட்ரில்லிங்கிற்கான ட்ரில் பிட்டை ஊட்டும் போது முதலில் ட்ரில்லை விட்டம் 12 மில்லிமீட்டர் துளைக்கு தொட்டு டெயில் ஸ்டாக்கின் பட்டம் பெற்ற காலரில் உள்ள ரீடிங்கை குறித்துக்கொள்ளவும். டெயில் ஸ்டாக்கின் பட்டம் பெற்ற காலர் உதவியுடன் 20 மில்லிமீட்டர் விட்டம் துரப்பணத்தை 25 மில்லிமீட்டர் நீளத்திற்கு ஊட்டவும். டர்னிங் ஆபரேஷன் செய்து விட்டத்தை 45 மில்லிமீட்டராக குறைத்து கிடைக்கும் அதிகபட்ச நீளத்திற்கு வேலையை திருப்பி அதை மீட்ட அமைக்கவும். மொத்த நீளம் 40 மில்லிமீட்டர் பராமரிக்க மறுமுனையை எதிர்கொள்ளுங்கள். மீதமுள்ள பகுதியை
விட்டம் 45 மில்லிமீட்டருக்கு மாற்றவும். வேலையை டீபர் செய்யவும். பரிமாணங்களை சரிபார்க்கவும். பயிற்சிகளை கூர்மைப்படுத்துவதற்கான செயல்முறையை இப்போது பார்ப்போம். ஒவ்வொரு சக்கரத்தின் மேற்பரப்பும் சரியாக இயங்குகிறதா என்பதையும் சக்கரங்கள் சுத்தமாக உடை அணிந்துள்ளதா என்பதையும் சரிபார்க்கவும். முதலில் மழுங்கிய ட்விஸ்ட் ட்ரில்லை இரு கைகளிலும் சரியாக பிடிக்கவும். பின்னர் கருவி ஓய்வு மீது துரப்பணம் வைக்கவும். அரைக்கும் கல்லில் இருந்து 31 டிகிரி கோணத்தை பராமரிக்கும் வகையில் அரைக்கும் சக்கர முகத்தில் ட்விஸ்ட் ட்ரில்லின் கட்டிங் எட்ஜை தொடவும். துரப்பணத்தை சக்கர முகத்தில் சிறிது திருப்பவும். பின்னர் ஒரு வெட்டு விளிம்பை தேவையான கோணத்தில் அரைத்து 59 டிகிரி முதல் 60 டிகிரி வரை பெறவும். மற்ற கட்டிங் எட்ஜை தேவையான கோணத்தில் அரைத்து 59 டிகிரி முதல் 60 டிகிரி வரை கட்டிங் விளிம்புகளின் நீளத்தை சமமாக பராமரிக்கவும். ட்ரில் கேஜை பயன்படுத்தி வெட்டுக்கோணம், உதடு கோணம் மற்றும் கட்டிங் எட்ஜ் நீளத்தை சரிபார்க்கவும். அரைக்கும் இயந்திரத்தை அணைத்து சரியாக சுத்தம் செய்யவும். பயிற்சிகளை கூர்மைப்படுத்தும் போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை பற்றி அறிந்து கொள்வோம். சரியான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணியவும். கருவி ஓய்வு சரியாக சரி செய்யப்பட்டு இறுக்கப்படுவதை உறுதி செய்யவும். அரைக்கும் போது துரப்பணத்தின் ஷாங்கை சிறிது கீழ்நோக்கி ஆடுங்கள். துரப்பணத்தை கூர்மைப்படுத்தும் போது வெட்டு விளிம்புகளின் நீளம் மற்றும் கோணங்கள் சமமாக இருக்க வேண்டும். விரிசல் அல்லது பிளவுபட்ட துரப்பணியை மீண்டும் கூர்மைப்படுத்த வேண்டாம். துரப்பணியை அதிக வெப்பமாக்குவதை தவிர்க்கவும். உறைந்த நீரில் தணிப்பதின் மூலம் ஒரு துரப்பணத்தை விரைவாக குளிர்விப்பது வெட்டு விளிம்பில் விரிசலை ஏற்படுத்தக்கூடும். மறுபரிசீலனை செய்ய பின்வருவனவற்றை செய்ய நாங்கள் கற்றுக்கொண்டோம். வெளிப்புற விட்டத்தை ±0.1 மில்லிமீட்டர் துல்லியமாக மாற்றவும். கை ஊட்டத்தின் மூலம் தேவையான அளவு துளையிடவும். ஆழத்தை சரி செய்வதற்கு முன்பு துளையிட்டதை ஸ்டெப் ட்ரில் செய்யவும். துரப்பணம் அரைக்கும் பயிற்சி. எனவே லேத் ஸ்டெப் ட்ரில்லிங் மீது ட்ரில் கிரைண்டிங் பயிற்சி குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.